அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் டிசம்பர் 6. இந்திய வாழ் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இந்த நாள் ஒரு கருப்பு நாள். ஒரே நாட்டில் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், சீக்கியர்கள், சமணர்கள் என்று ஒற்றுமையோடு மதச்சார்பற்று வாழக்கூடிய இந்த திருநாட்டிலே எல்லோருடைய உள்ளத்திலும் ஒரு சமூகத்தினுடைய வெறுப்பையும் ஒரு மதச்சார்பையும் விதைத்தது இப்படிப்பட்ட இந்த நாள். இந்த நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு விஷயத்தை கவனத்தில் எடுக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யுரீதுனல் யுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி. இந்த மார்க்கத்தை தன் வாயால் ஊதி அணைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். பாபர் மசூதியை இடித்ததின் மூலம், இன்னும் பல்வேறு கலவரங்களின் மூலம், இஸ்லாத்தில் உள்ளவர்களின் மீது துஷ்பிரயோகம் செய்வதன் மூலம். ஆனால் அல்லாஹ் கண்டிப்பாக இந்த ஜோதியை முழுமைப்படுத்தி தீர்வான். எப்படி? ஹிஜ்ரத் செய்யற நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கஅபத்துல்லாஹ்ல தொழுகணும்னு ஆசை. கஅபத்துல்லாவுக்கு வந்தாங்க. வந்து கஅபாவுடைய சாவியை வைத்திருக்கக்கூடிய உஸ்மான் இப்னு தல்ஹாட்ட 2 ரக்காயத்து தொழுதுக்கிறேன்னு கேட்டாங்க. 2 ரக்காயத்து தொழுகுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீரோடு அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கஅபத்துல்லாஹ்வை பார்த்து சொன்னார்கள், கஅபாவே, நான் உன்னை அளவு கடந்து நேசிக்கிறேன், ஆனால் என்னால் இங்கு தொழுக முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது சொல்லிவிட்டு உஸ்மான் இப்னு தல்ஹாட்ட சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலம் என்னுடைய இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள், அந்த சாவியை வைத்திருக்கக்கூடிய இடத்தில் நான் இருப்பேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவுடன் சிரித்துக் கொண்டு சொன்னார் உஸ்மான் இப்னு தல்ஹா, அப்படி ஒரு காலம் வந்தால் அந்த நாள் சூரியனே உதிக்காது என்றார். என்ன சொல்ல வருகிறார்? அப்படி ஒரு காலமே வராது என்றார். ஆனால் காத்திருந்ததற்கான விளைவு என்ன தெரியுமா? 7 வருடங்கள் கழித்து கத்தியின்றி ரத்தமின்றி அல்லாஹ் கஅபாவினுடைய சாவியை நபியினுடைய கரத்தில் கொடுத்தான். அதுபோன்றுதான் நாம் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதாக நினைக்கிறோம். ஆனால் அந்த பாபர் மசூதியை இடிக்கும் பொழுது அந்த மொனோரா மேல நின்று தன் கடப்பாறையால் யார் அந்த பாபர் மசூதியை இடித்தாரோ அப்படிப்பட்ட அந்த பல்பீர் சிங், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அவருக்கு அல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட ஹிதாயத்தை கொடுத்தான் தெரியுமா? அவர் சொந்த ஊருக்கு போகும் பொழுது அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை கொடுத்து மக்கள் ஆரவாரம் செய்தார்கள். எதற்கு? பாபர் மசூதியை இடித்ததற்கு. ஆனால் அல்லாஹு தஆலா இருக்கிறானே, அவருடைய உள்ளத்தில் கொண்டு ஹிதாயத்தை கொடுத்தான். ஒரு குற்ற உணர்ச்சியை கொடுத்து அதை வெகு நாட்களாக அல்லாஹு தஆலா அவருடைய உள்ளத்தில் எரிய செய்து அதற்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அவர் பாபர் மசூதியை இடித்ததற்கு பதிலாக இந்த இந்தியாவிலே 90 பள்ளிவாசல்களை கட்டியிருக்கிறார். இங்கு நாம் சொல்ல வரக்கூடியது ஒன்றுதான். இஸ்லாமிய இளைஞர்கள் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதாக பேசுகிறோம். ஆனால் இதை பரப்பக்கூடிய, இந்த செய்திகளை மக்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய எத்தனை இஸ்லாமிய இளைஞர்கள் 5 நேரம் தொழக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய பலகீனம் என்பது நமது ஈமானினுடைய பலகீனம் தான். எனவே ஐவேளை நமது பள்ளி வாசல்களில் தொழுகக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக.